மதுரை வந்த விசிக தலைவர் திருமாவளவன் ஏர்போர்ட்டில் செய்தியாளர்களை சந்தித்தார். கட்சி நலன்களுக்கு ஊறு விளையும் வகையில் செயல்படுகிற போது தலைவர் பொதுச் செயலாளர் அடங்கிய உயர்நிலைக் குழுவில் விவாதித்து முடிவெடுக்க வேண்டும் என்பதை ஒரு நடைமுறையாக நாங்கள் கொண்டிருக்கிறோம். அதிலும் குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் தலித் அல்லாதவர்கள் எந்த மட்டத்தில் பொறுப்பிலே இருந்தாலும், எந்த அடுக்கிலே பொறுப்பிலே இருந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை என்று வருகிற போது தலைவர், பொதுச் செயலாளர்கள் உள்ளிட்ட உயர்நிலை குழுவின் கவனத்திற்கு சென்று அவர்கள் மீதான குற்றச்சாட்டுகள் எந்த அளவுக்கு முகாந்திரமானவை என்பதை உறுதிப்படுத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதையும் ஒரு நடைமுறையாக கொண்டிருக்கிறோம். கட்சி நலன்களுக்கு எதிராக இருக்கிறது என்பதை கட்சி தோழர்கள், முன்னணி தோழர்கள் உணர்ந்திருக்கிறார்கள். அதை தலைமையின் கவனத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். நேற்று பொதுச் செயலாளர் உள்ளிட்ட முன்னணி தோழர்களோடு கலந்து பேசியிருக்கிறோம். அது தொடர்பான முடிவை விரைவில் அறிவிப்போம். விக்கிரவாண்டி மாநாட்டுக்கு பிறகு விஜய் அவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தையும் திராவிட முன்னேற்றக் கழக அரசையும் தன்னுடைய முதன்மையான எதிரிகள் என்று வெளிப்படையாக அறிவித்துள்ள நிலையில் அவரும் நானும் அரசியல் பேசாமல் அந்த நூல் வெளியீட்டு விழாவிலே ஒருங்கிணைந்து நின்றாலும் கூட சுற்றி இருப்பவர்கள் அதை அரசியலாக்குவார்கள். இதற்கென்று பல பேர் காத்து கிடக்கிறார்கள். ஆகவே அவர்களுக்கு தீனி போட நான் விரும்பவில்லை. விஜய் அவர்கள் மீது எனக்கு எந்த சங்கடமும் இல்லை, அவரோடு நிற்பதில் எனக்கு எந்த சங்கடமும் இல்லை. அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவில் பங்கேற்பதிலும் எனக்கு மகிழ்ச்சி தான். ஆனாலும் நானும் அவரும் ஒரே மேடையில் நின்றால் அதை வைத்து இங்கே அரசியல் சூதாட்டம் ஆட விரும்புகிறவர்கள் தமிழக அரசியல் களத்தில் கலைபரத்தை உருவாக்குவார்கள், குழப்பத்தை ஏற்படுத்துவார்கள். அதற்கு இடம் தர நான் விரும்பவில்லை என்பதை வெளிப்படையாக விகடன் பதிப்பகத்தாரிடம் விளக்கிச் சொல்லி பங்கேற்க இயலாத நிலையை ஏற்கனவே கூறிவிட்டேன். இல்லை, காங்கிரஸா மம்தா பானர்ஜியான்னு அப்படிலாம் எந்த விவாதமும் போகலை. மம்தா பானர்ஜி ஒரு நாடறிந்த தலைவர், ஆற்றல் மிக்க தலைவர், அதில் யாருக்கும் மாற்று கருத்தில்லை. அவரை போன்றவர்கள் இந்தியா கூட்டணியிலே முன்னணியில் இருந்து வழிநடத்த வேண்டிய தேவை இருக்கிறது என்பதை காங்கிரஸும் உணர்ந்திருக்கிறது. காங்கிரஸ் உணர்ந்திருந்தால்தான் மம்தா பானர்ஜி அவர்களோடு தொடர்ந்து பல கூட்டங்களில் அவர்கள் கலந்தாய்வு செய்தார்கள். எதுவாக இருந்தாலும் மூத்த தலைவர்கள், இதில் உள்ள பெரிய கட்சிகள், மூத்த தலைவர்கள் முடிவு செய்வார்கள்.